ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம மார்கழி மாதத்திற்கே உரிய பெருமாளுக்கு உண்டான வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை எப்படி கொண்டாடணும், விரதம் என்னைக்கு இருக்கணும், இந்த நாளினுடைய சிறப்புகள் என்ன, இது எப்படி வந்தது அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. எம்பெருமான் நாராயணரை வழிபாடு செய்யக்கூடிய உன்னதமான விரதங்கள்ல மாதம் தோறும் நாம் கடைபிடிக்கக்கூடியது ஏகாதசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான விரதமாகும். இந்த ஏகாதசியில மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசிய வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நாம வெகு சிறப்பாக பரமபத வாசல் திறந்து கொண்டாடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது உண்டு. திருவரங்கத்தை பொறுத்த வரைக்கும் பகல் பத்து ராப்பத்து அப்படிங்கிற அழகான சேவையை பார்க்கறதுக்காகவே ஒரு ஆண்டு முழுவதும் காத்திருந்து இந்த அழகான பரமபத வாசலை நாம சேவிச்சு பெருமாளுடைய பரிபூரணமான அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் உண்டு. இந்த வைகுண்ட ஏகாதசி இப்படி பகல் பத்து ராப்பத்துன்னு பிரிச்சு கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுவும் இறைவன் ஒரு அடியார் மேல வைத்த அன்பின் காரணமாகத்தான் இந்த விழா இப்படி கொண்டாடப்படுகிறது. பல வருடங்களாக இந்த வரலாற்றை நான் உங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கேன். இப்ப நிறைய பேருக்கு வைகுண்ட ஏகாதசிக்கான வரலாறு என்னமா, அந்த நாள்ல ஏன் நாம இப்படி கொண்டாடுறோம், ஏன் பகல் பத்து ராப்பத்து இத்தனை பாசுரங்கள்லாம் பாராயணம் பண்றாங்க, அரையர் சேவைனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனால நான் இந்த ஆண்டு அதை மீண்டும் உங்களுக்கு கொஞ்சம் சின்னதா அதை நான் நினைவுபடுத்துறேன். மிக விரிவாக அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய பழைய பதிவுகளில் இதுக்கான முழு வரலாறும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நாராயணர் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய திவ்ய தேசங்கள்ல முதல் இடம் பிடித்தது அப்படின்னா அது திருவரங்கம் தான். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து 108 திவ்ய தேசங்களையும் நான் தனி பதிவாகவே கொடுத்துட்டு இருக்கிறேன். அநேகமானோர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. தொடர்ந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அது ஒரு தொடர் பதிவாக நான் கொடுத்துட்ருக்கேன். அதில் முதல் பதிவாக திருவரங்கத்தை பற்றி நான் கொடுத்துருக்கேன். திருவரங்கம் எப்பேற்பட்ட திருத்தலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த அரங்கநாதனை போய் சேவிக்கிற போது பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனையை பெருமாள்கிட்ட சொல்லுவாங்க. பெருமாளும் அதை கேட்டு அவர்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றான வரலாறாகத்தான் இந்த வரலாறு அமைந்திருக்கிறது. திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை மாசத்துல போய் பெருமாளை சேவிக்கிறார். கார்த்திகை மாதம் பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த கார்த்திகையில் அவர் சேவிக்கிற போது பெருமாள் கிட்ட அழுது தொழுது அவரை விண்ணப்பம் பண்ணி பெருமாளை பாடி பரவி திருமங்கையாழ்வார் எப்படி வழிபாடு பண்ணுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவருடைய பக்திக்கிறங்கிய ரங்கநாதர் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறார். என்ன வேணும்னு கேட்ட உடனே அவர் என்ன தெரியுமா கேட்டார், பெருமாளே நீ ரொம்ப அழகா இங்க பள்ளி கொண்டு அருள் புரிகிற, அழகா உனக்காக பாடியருளிய பாசுரங்களை நீ கேட்கணும் பெருமாளே அப்படின்னு சொல்றார். யாருடைய பாசுரங்களை கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு? தான் பாடிய பாசுரங்களை கேட்கணும்னு சொல்லல. நம்மாழ்வார் பாடிய பாசுரங்களை 1000 பாசுரங்களை நீ கேட்கணும் பெருமாளே அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்கிற. பாசுரம் கேட்கறதுக்கு பெருமாளுக்கு என்ன சொல்லவா வேணும்? எங்கேயாவது ஒரு ஆழ்வார் பாடாம போயிட்டாருன்னா அவரை கூப்பிட்டு பாடு அப்படின்னு சொல்றவர் இல்லையா? அவருடனே என்ன பண்ணாரு, தாராளமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எப்ப கேட்பது? இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாசத்துல இதை பாராயணம் பண்றது சிறப்பானது. அதனால இந்த வைகுண்ட ஏகாதசி காலத்துல ராப்பத்து அப்படிங்கிற கணக்கிட்டு 1000 பாசுரங்களையும் தினம் 100 பாடல்களாக பாடி அதை இயல் இசை நாடக வடிவமாக இப்ப நம்ம பார்க்குற அரையர் சேவை அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, இந்த வடிவமாக மக்கள் இன்னைக்கு பார்க்கறதுக்கும் இதை பாசுரங்களை பாராயணம் பண்றதுக்கும் இதை கொண்டாடுறதுக்கும் காரணம் திருமங்கை ஆழ்வார் தான். இப்படிதான் துவங்கியது ராப்பத்து. பகல் பத்து எப்படி துவங்கியது அப்படின்னா அதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. நாதமுனிகள் ஒரு முறை போய் பெருமாளை வழிபாடு பண்ற. அப்போ பெருமாள் அவருடைய பக்திக்கு இறங்கி உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். நீ இப்படி 1000 பாசுரம் கேட்கிறியே, இன்னும் நீ கேட்காம நிறைய பாசுரங்கள் இருக்கே, இன்னும் ஒரு 2000 பாசுரமாவது நீ கேட்கணும் இல்லையா, 4000 திவ்ய பிரபந்தம் இல்லையா, இந்த பாசுரங்கள் எல்லாத்தையும் நீ கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பெருமானே அப்படின்னு சொல்ற. அப்போ பெருமாள் என்ன சொல்றார், சரி ஏற்கனவே இந்த பக்கம் ராப்பத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதனால இதுக்கு முன்னாடி பகல் பத்து அப்படின்னு அதுல வேணா எல்லாரும் பாசுரங்கம் பாடுங்க, அந்த பாசுரங்களை நான் கேட்கிறேன் அப்படின்னு பெருமாள் என்ன பண்றாரு, அப்பையும் இந்த பாசுரங்களை கேட்கிறாராம். இப்படித்தான் பகல் பத்து ராப்பத்து என்று சொல்லக்கூடிய பெருமாளுக்கு விண்ணப்பம் செய்யக்கூடிய அரையர் சேவை. அது என்ன அரையர் சேவை?
அந்த அரையருடைய தோற்றமே மிக அற்புதமாக இருக்கும். பாசுரங்களை இறைவனுக்கு விண்ணப்பித்தல், அறைந்து சொல்லுதல். அறைதல் அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்ச அறையெல்லாம் வேற. அது அறைதல். இது அறைதல். பெருமாளுக்கு அதை விண்ணப்பித்தல். அதை எப்படி அப்படின்னா, இயல் வடிவத்தில் இருக்கக்கூடிய பாடலை இசை வடிவத்தில் பாடி, அதை நடித்து காட்டி, நாடக வடிவத்தில் இப்படி செய்யக்கூடிய இந்த அரையர் சேவை நடைபெற்று பெருமாள் ரொம்ப அழகா ஆனந்தமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணமாக பக்தருக்கு காட்சி தருவார். இந்த அற்புதமான திருவிழா கோலாகலமாக நடைபெறக்கூடியது. பல ஆலயங்கள்ல இருந்தாலும் குறிப்பாக திருவரங்கத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதுபோல் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் ரொம்ப விசேஷமாக எம்பெருமாளுக்கு நடக்கும். எங்கெல்லாம் பெருமாளுடைய கோயில் விசேஷமாக இருக்கோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பரமபத வாசல் அப்படின்னு திறக்கக்கூடிய சொர்க்கவாசல் நிகழ்வு மிக மிக சிறப்பாக நடக்கும். அப்போ பக்தன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பகவான் கேட்டு பகவான் பக்தனுக்காக இறங்கி வந்து அருள் புரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. விரதங்களிலேயே மிக உன்னதமான விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏகாதசி விழா. இந்த ஏகாதசி விரதம் ஒவ்வொரு ஏகாதசியும் தவறாம கடைப்பிடிக்கணும். வாய்ப்பில்லை அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்காவது சாப்பிடாம இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும். ஏன்னா இதுக்கு சுத்த பட்னி விரதம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த ஏகாதசியில மட்டும்தான் எதுவுமே சாப்பிடாம பலர் மிக கடுமையாக தண்ணி கூட எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி தண்ணீர் எடுத்துக்கணும்னா துளசி தீர்த்தமாக அதை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த நாளினுடைய மிக முக்கியமான விரதம். சுத்தமா பெருமாளுக்காக விரதம் இருந்து வழிபடக்கூடியது ஏகாதசி தினம். இந்த ஏகாதசி தினத்துல உடம்பு முடியலை, வயசானவங்க, இந்த மாதிரி விரதம் இருக்கணும்னு ஆசை ஆனால் உடம்பு ஒத்துழைக்கல அப்படிங்கிறவங்க எல்லாம் அரிசி தவிர்த்து எளிய பழங்களோ பாலோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முறை உண்டு. ஆனால் கடுமையாக இந்த விரதத்தை மாதம் மாதம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் உண்டு. முடியலைங்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த விரதத்தை எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஒரு 3 தினங்களாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதமாகும். ஏகாதசிக்கு முந்தைய தினமாகிய தசமியில ஆரம்பிச்சு ஏகாதசியில விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணை செய்வது அப்படிங்கிறது தான் வழக்கம். பாரணைனா விரதம் பூர்த்தி செய்யறது. சுவாமிக்கு நம்ம தலிகை போட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு நாமளும் சாப்பிட்டுட்டு விரதத்தை பூர்த்தி பண்றது பாரணை. இந்த 3 நாட்களும் எப்படி விரதம் இருக்கணும், முதல்ல இந்த முறையை தெரிஞ்சுக்கோங்க. தசமி அன்னைக்கு மதியத்துக்கு மேலேயே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லும்போது உடம்பு நல்லா இருக்கிறவங்க மட்டும் இதை கடைப்பிடிங்க. எனக்கு உடல்நிலை சரியில்லைம்மா, நான் வந்து மருந்து சாப்பிட்டே ஆகணும், இல்லை என்னால் தொடர்ந்து பட்னி இருக்க முடியாது, கர்ப்பமாக இருக்கிறீங்க, பால் ஊற்ற தாய்மார்கள், நோயாளிகள், வயதானவர்கள், இதை நீங்கள் அப்படியே தவிர்த்துருங்க. நல்லா இருக்கிறவங்க மட்டும் இதை கடைப்பிடிங்க. அதை நான் திரும்ப திரும்ப பல முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். தசமி அன்னைக்கு இரவு சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் ஏகாதசி காலையிலிருந்து உபவாசமாகத்தான் இருக்கணும். காலையில நாம பெருமாளுடைய சொர்க்கவாசல் திறக்கிற அந்த நிகழ்வுக்கு போய் பார்த்துட்டு அங்கிருந்து நாம வந்து அந்த விரதத்தை நாம ஆரம்பிச்சு பெருமாளை வழிபாடு பண்ணி துளசி தீர்த்தம் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதுவும் தேவையில்லை அப்படிங்கிறவங்க, கடுமையா இருக்கிறவங்க அதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே இரவு கண்விழிச்சு பெருமாளுடைய நாமங்களை எல்லாம் பாராயணம் பண்ணி இந்த பாசுரங்கள்ல எவ்வளவு பாசுரங்களை படிக்க முடியுமோ அவ்வளவு பாசுரங்களையும் அன்றைக்கு நாள்ல படிக்கணும். அதுதான் வேலை. ஆனா நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம், ஏகாதசி கண்ணு முழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது விளையாடுறேன், அது விளையாடுறேன், டிவியில் அதை பார்க்குறேன், ஃபோனில் இதை பார்க்குறேன் அப்படின்னு அப்படி கண்ணு முழிச்சு அதனால் ஏதாவது பலன் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. கண்ணு முழிக்கணும் அப்படின்னா அதுக்கு பெருமாளுடைய கதைகளை கேட்கணும், நாம சங்கீர்த்தனத்தில் கலந்துக்கணும், நாம உட்காந்து நாம ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது எழுதவாது செய்யலாம். ஓம் நமோ நாராயணாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை எழுதலாம். இல்லைன்னா நாம உட்காந்து இப்போ நான் சொன்னேன்ல ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி கதைகளையும் நாம படிக்கலாம், பாசுரங்களை பாராயணம் பண்ணலாம். இப்படித்தான் இரவு கண்முழிக்க வேண்டுமே தவிர்த்து அதை விட்டுட்டு உலகியல் விஷயங்கள்ல ஈடுபட்டு கண்முழிக்கிறது அப்படிங்கிறது தப்பு. கண்முழிச்சாச்சா, இப்ப அடுத்த நாள் காலையில துவாதசி வந்த பிறகு நாம பாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கு உண்டான நைவேத்தியம் எல்லாம் வச்சு நம்முடைய விரதத்தை பூர்த்தி பண்ணணும். இந்த பாரணை பண்ணும்போது பல பேர் கேட்குறீங்க, அதில் போடுற எல்லா காயும் இதை ஒரு கணக்கு சொல்கிறாங்கல்லம்மா, நெல்லிக்காய் சேர்க்கணும், அன்னைக்கு சுண்டக்காய் சேர்க்கணும், அகத்திக்கீரை சேர்க்கணும், இதெல்லாம் சில நேரங்களில் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, கண்டிப்பாக சேர்க்கணுமா? ஏன்னா ஒன்று கிடைச்சா கூட பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பிடாம பட்னியாக இருக்கிறதுனால வயிறு புண்ணாயிடும். அதனால் அந்த புண்ணை வந்து ஆத்துறதுக்கு தான் இந்த பொருட்களை எல்லாம் சேர்க்கணும்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கிடைச்சா இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
கிடைச்சா சேருங்க, கிடைக்கலன்னா கிடைக்கிற காய்கறிகள பயன்படுத்தி நம்ம உணவு எப்போதும் எப்படி செய்வோமோ, வடை பாயாசத்தோட தயார் பண்ணி பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு, ஒரு 2 பேருக்கு சாப்பாடு குடுத்துட்டு, அப்புறமா நாம சாப்பிடணும். இதுதான் இந்த விரதம் இருக்கக்கூடிய முறை. இந்த ஆண்டினுடைய நிறைவாக நமக்கு வரக்கூடியதாக இந்த வைகுண்ட ஏகாதசி அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டின் 2வது வைகுண்ட ஏகாதசி இது. அதனால இந்த நிறைவு பகுதியில வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசிய எப்படி நாம கொண்டாடணும், எந்த நாள்ல இத கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுல இன்னும் நாள் மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறத பார்த்தாச்சு. எந்த நாள்ல துவங்கணும், எந்த நாள்ல நாம நிறைவு செய்யணும் அப்படிங்கிறத இப்ப பார்த்துருவோமா? 29/12/2025 தசமி நமக்கு ஆரம்பிக்குது. அதாவது அதிகாலை 4 மணி 42 நிமிஷத்துக்கு தசமி ஆரம்பிக்குது. 30/12/2025 அதிகாலை 3 மணி 50 நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு தசமி இருக்கு. அப்ப ஏகாதசி 30ஆம் தேதி தான் நமக்கு துவங்குகிறது. 30ஆம் தேதி துவங்கக்கூடிய ஏகாதசி எது வரைக்கும் நமக்கு இருக்கு அப்படின்னா 31/12/2025 அதிகாலை 1 மணி 34 நிமிஷம் வரைக்கும் தான் நமக்கு ஏகாதசி அமைந்திருக்கிறது. அதனால இந்த ஆண்டு நம்ம 30ஆம் தேதியே வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடுறோம். பாரணை செய்யக்கூடியது 31ஆம் தேதி துவாதசி ஆரம்பித்த பிறகு. நமக்கு அப்ப துவாதசி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா 31ஆம் தேதியே நமக்கு ஆரம்பிச்சிருது. 31ஆம் தேதி அதிகாலை 1 மணி 35 நிமிடங்களுக்கு துவாதசி ஆரம்பிச்சு இரவு 11 மணி 16 நிமிடம் வரைக்கும் நமக்கு துவாதசி திதி அமைந்திருக்கிறது. பாரணை செய்ய வேண்டியது 31ஆம் தேதி. திருவரங்கத்துல பரமபத வாசல் என்னைக்கு நமக்கு திறக்கிறாங்க அப்படின்னா மார்கழி 15ஆம் தேதி 30/12/2025 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:30க்கு சுவாமி ரத்தன அங்கியோடு புறப்பாடாகி 5:45க்கு நமக்கு பரமபத வாசல் திறக்கப்படுகிறது. இப்போ இந்த நேரம் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். 29ஆம் தேதி இரவு தசமி விரதத்தை ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிங்க. அடுத்தது 30ஆம் தேதி காலையிலிருந்து வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அதை அப்படியே கடைப்பிடிங்க. 30ஆம் தேதி காலையில தான் பரமபத வாசல் திறக்கப்படும். அந்த தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே பெருமாளை நினைச்சிட்டே இருங்க. 31ஆம் தேதி தூங்கக்கூடாதது என்னைக்கு? 30ஆம் தேதி இரவு தூங்கக்கூடாது. 30ஆம் தேதி இரவு கண் விழிச்சு 31ஆம் தேதி காலையில 6 மணியிலிருந்து 7 மணி 8 மணி உங்களுடைய சௌகரியம் என்னவோ அந்த சௌகரியத்தை பார்த்துக்கோங்க. விரதத்தை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் 7 8 மணிக்கு மேலே தாம்மா நாங்கள் எல்லாம் சமைச்சு தளிகையிட்டு வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அதனால உங்களுக்கான நேரம் என்னன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு தசமி, ஏகாதசி, துவாதசி அப்படிங்கிற அந்த 3 நாளும் நேரத்திற்குள்ளாக இந்த விரதத்தை நம்ம பூர்த்தி பண்ணிடணும். இதுதான் கணக்கு. இதன்படி இந்த விரதத்தை இருந்தோம் அப்படின்னா பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். எப்போதும் நான் சொல்றதுதான், சொர்க்கவாசலுக்குள்ள இடிச்சு பிடிச்சு தள்ளி இந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி உள்ள போயிட்டா நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவோம், எல்லா பாவத்தையும் பெருமாள் நமக்கு தொலைச்சிருவார் அப்படிலாம் நமக்கு சொல்லலை. ஒரு மனிதன் அந்த சொர்க்கவாசலுக்குள்ள போறதுக்கு என்ன தகுதி உண்டோ அந்த தகுதி படைத்து தூய மனதோடு யார் ஒருவர் பெருமாளை மட்டுமே பிரார்த்தனை பண்ணி அந்த வாசல் வழியாக செல்ல தகுதி படைத்து செல்லுகிறார்களோ அவர்களுக்கு பரமோதத்தில் இடம் கிடைக்கும் அப்படிதான் நமக்கு சொல்றாங்க. கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு ஊர்ல இருக்கிற அநியாயம் எல்லாம் பண்ணிட்டு சொர்க்கவாசலுக்குள்ள நுழைஞ்சிட்டா மட்டும் சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு தவறாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது தப்பு. அப்படி கிடையாது. பெருமாளுடைய நாமத்தை சொல்லி அவருக்கு அன்பராயிருந்து தொண்டு செய்து பக்தி செய்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அன்பு காட்டி பெருமாளுக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ள நம்மளை பக்குவப்படுத்துறது தான் இது போன்ற விரதங்கள். ஆக வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த விரதத்தை முறையாக கடைபிடித்து எம்பெருமான் நாராயணருடைய கருணையை பரிபூரணமாக பெறணும். ஆண்டினுடைய துவக்கத்திலேயும் நம்ம ஏகாதசியில தான் ஆரம்பிச்சோம். ஆண்டினுடைய நிறைவும் நமக்கு ஏகாதசியாக அமைந்திருக்கிறது. பெருமாளுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும். பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு நல்ல ஆண்டா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான மார்கழி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.